உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, லூக்கா 14:10, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 4 பேருக்கு முன்னாடி உங்களை உயர்த்தி வைக்கிறேன். அதுதானே ஆசைப்படுறீங்க. இவங்களுக்கு முன்னாடி நான் உயரணும், இந்த 4 பேர் முன்னாடி உயரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களே. தேவனும் அதான் ஆசைப்படுறாங்க. உங்களை எல்லார் முன்னாடியும் நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி அவர் உங்களை உயர்த்தி வச்சு அழகு பார்க்கணுன்னு அவரும் ஆசைப்படுறாரு. சரிங்களாங்க. 4 பேருக்கு முன்னாடி உங்கள் மரியாதையை அவர் ஏற்றி விடுறாரு. சரிங்களா. அந்த 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா வாழணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சி வச்சுருக்கீங்களே. அது எல்லாமே தேவன் செய்கிறாரு. நல்லா எங்கள் வீட்டில் ஒரு நல்லபடியாக ஒரு கல்யாணம் நடத்தணும், எங்கள் வீட்டில் ஒரு நல்ல வீடு கட்டணும், ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், எங்கள் அந்தஸ்து ஏறணும், அந்த 4 பேர் முன்னாடி அதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு, உங்கள் மரியாதையை ஏற்றி விடுறாரு. சரிங்களா. தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். சரிங்களா. உங்களை உயரத்தில் வச்சு அழகு பார்ப்பார். அதுதான் அவரும் ஆசைப்படுறாரு. உங்களுடைய ஆசை தான் அவருடைய ஆசையும். சரி, அது மட்டும் இல்லை, எதிரிகளுக்கு முன்னாடி கூட உங்களை உயர்த்தி வைக்க போகிறாரு. சரிங்களாங்க. எதிரிகள் உங்களை பற்றி சரியான நினைவுகள் இல்லை அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு எதிரிகளுக்கு முன்னாடி உங்களை உயர்த்தி வைக்க போகிறாருங்க. சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் என்ன மாதிரி எந்த இடத்துல உங்களை வச்சு அவர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறாருன்னா, உங்கள் பாத்திரத்தை நிரப்ப போகிறாருன்னா, அவர் ஒரு பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ண போகிறாரு. பந்தி என்பது ஒரு பப்ளிக் பிளேஸ். கரெக்டாக. ஒரு எல்லாரும் கூடுகின்ற இடம், ஒரு சாப்பிடுகின்ற இடம், ஒரு பப்ளிக் பிளேஸு. அதில் அந்த பந்தியில் உங்கள் எதிரிங்க இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி உங்கள் தலையை மட்டும்தான் அபிஷேகம் பண்ண போகிறாரு. உங்கள் பாத்திரத்தை மட்டும்தான் நிரப்ப போகிறாருங்க. ஒரு பொதுவான இடம், ஒரு பப்ளிக் பிளேஸில் உங்கள் எதிரிகளுக்கு முன்னாடி உங்களை உயர்த்தணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு. உங்களுக்கு நிரம்பி வழிய போகுது. சரிங்களா. தேவன் அப்படி ஒரு சூப்பரான திட்டம் உங்களுக்காக வச்சுருக்காரு. உங்கள் மரியாதையை அவர் ஏற்றி விட போகிறாரு. சரிங்களா. நீங்களே பாருங்களேன், நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசியை சவுல் ராஜாவுக்கு பயந்து ஒரு வேஷம் போட்டுட்டு வந்தான். என்ன வேஷம் போட்டுட்டு வந்தான்? நான் பலியிட போகிறேன் அப்படின்னு ஒரு காளை மாடோட ஒரு வேஷம் போட்டுட்டு வந்தான். நேராக போய் இப்படி பயந்து வந்தவன் என்ன பண்ணோம், நேராக போய் தாவீது எங்கே ஆடு மேய்க்கிறானோ அந்த வனாந்தரத்தில் போய் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம்ல. தேவன் அதுக்கு ஒத்துக்கல. தேவன் என்ன சொன்னார், அந்த ஊரில் உள்ள மூப்பர்களெல்லாம் கூப்பிடு, அந்த ஈசாயோடைய குடும்பம் தாவீது குடும்பத்தை கூப்பிடு, அங்கே அவங்க முன்னாடி தான் தாவீதை நீ அபிஷேகம் பண்ணணும். ஏன்னா தாவீதை மதிக்காதவங்க அவங்க குடும்பத்தினர், அவங்க அப்பா, அவங்க அண்ணனுங்க, அந்த ஊர்க்காரங்க. அவங்க முன்னாடி நீ அபிஷேகம் பண்ணிடு. நீ என்ன வேஷம் வேணால் போட்டுட்டு போ, பரவாயில்ல, ஆனால் அபிஷேகம் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட தேவன் சொன்னார். அவனும் பாவம் ஒரு காளை மாடோட நம்ம தாவீதை கூப்பிட்டு அந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் அவனை அபிஷேகம் பண்ணார். உங்களை யார் மதிக்கலையோ அவங்க முன்னாடி தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு. சரிங்களா. அவரே அதை ரெடி பண்ணி வச்சுருக்கார். இந்த சீனெல்லாம் அவர், இந்த காட்சி, இந்த சம்பவம்லாம் நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கார், ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காரு. உங்கள் மரியாதை ஏறுங்க, உங்களை உயர்த்தி வைப்பார். சரிங்களா. உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக உயர்த்தி வைப்பார். அப்படி தான் அவர் ஆசைப்படுறார். நீங்கள் உயர்வீங்க. சரிங்களா.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இரக்கம் காட்டுங்க பா. உங்கள் பிள்ளைங்களை எதிரிகளுக்கு முன்பாக உயர்த்த போகிறீங்க. அவங்க எங்கே முன்னேறணும், எந்த இடத்துல முன்னேறணும், 4 பேர் முன்னாடி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் உயர்த்தி வைக்க போகிறீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியா நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாகப்பா. பா உங்கள் பிள்ளைங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா. இந்த சும்மாவே இந்த பூமி கொடுமைப்படுத்துது பா. அதில் வேற உங்கள் பிள்ளைங்க வியாதி வேற அவங்கள கொடுமைப்படுத்துது. ப்ளீஸ்ப்பா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா. நீங்கள் ஆரோக்கியத்தை கொடுத்தா உங்கள் பிள்ளைங்க உங்களுக்காக உழைப்பாங்கப்பா. பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. பா எங்களை நரகத்துக்கெல்லாம் தள்ளாதீங்கப்பா. எப்படிப்பா வாழ்கிறது தீ எரியிற இடத்துல போய். ப்ளீஸ்ப்பா பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம்ப்பா. அங்கே அனுப்புங்க. எங்கள் பாவங்களெல்லாம் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. பா நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. பா நீங்கள் 2வது தடவை எப்போ வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா. அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மதிய வானத்தில் இருக்கிற உங்களை பார்க்க சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது பா. பாவம் செய்யாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் பா. அதற்கும் உதவி செய்யுங்க. எங்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த 7 வருஷம் பேய் நடத்துகிற ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. பா நீங்கள் 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க. 1000 வருடம் இந்த பூமியில் நீங்கள் தங்க போகிறீங்க, ஆட்சி செய்ய போகிறீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம்ப்பா. எங்களையும் கூப்பிட்டுக்கோங்கப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு முழிச்சவங்க எழுப்பிடாவே. ஆமென்.